மீசாண்டியினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்களிப்பு நடந்து முடிஞ்சாச்சு, மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, யார் வெற்றி பெறுவார், யாருக்கு மக்கள் அலை இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற முடியும், முதல் சுற்று இரண்டாவது சுற்று என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இடையில அதிகாலையில இந்த தேர்தல் ரிசல்ட் வெளிவர ஆரம்பிச்சதுல இருந்து அனுரகுமார திசாநாயக்க முதல் சுற்றிலேயே 50% எட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று என்பிபியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே மிகவும் ஆர்வத்தோடு வெற்றி வாகை சூடியதாக ஒரு மனநிலையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஆணையாளர் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தினை சொல்லியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு தெளிவைத்தான் ஊட்டுவது இந்த காணொலியுடைய நோக்கம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். இதுவரைக்கும் மொத்தமாக 70% வாக்குகள் எண்ணி முடிச்சாச்சு. இந்த 70% வாக்குகள் எண்ணியதுக்கு பிற்பாடு இதுக்குள்ள 50% யாரும் எட்டவில்லை என்பதனால் மீதம் இருக்கின்ற 30% சேர்த்து பார்த்தாலும் 50% எட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்பதனால் முன்கூட்டியே தேர்தல் ஆணையாளர் இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கான அழைப்பினை விட்டிருக்கிறாரு, அதற்கான பணிப்புரையை விடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. காரணம் என்னண்டா, அந்த 30ஐயும் எண்ணியதற்கு பிற்பாடு இரண்டாம் சுற்றுக்கு செல்வது என்பது இன்னும் காலம் தாமதமாகும் என்பதனால் இதுவரைக்கும் 70% கிடைத்த பெறுபவர்களின் அடிப்படையில் யாரும் 50% எட்டவில்லை என்பதனால் அவர் ஊகிக்கிறார், எங்கே 30% சேர்க்கின்ற பொழுதும் 50% எட்ட முடியாது. எனவே இப்போதிலிருந்தே இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கான ஒரு பணிப்புரையை விடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதுவரைக்கும் 70% வாக்குகளின் அடிப்படையில் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கிட்டத்தட்ட 27 லட்சத்தி சொச்ச வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. இது எண்ணப்பட்ட வாக்குகள்ல 39% எட்டி இருக்குது அன்னளவாக. இரண்டாவது இடத்துல எஸ்ஜேபியினுடைய சஜித் பிரேமதாச கிட்டத்தட்ட 23 லட்சத்தி சொச்ச வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 34% வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. மூன்றாவது இடத்துல இருக்கிறவர் தான் ரணில் விக்ரமசிங்க 11 லட்சங்களை எடுத்திருக்கிறாரு. அவர் பெற்றிருக்கிற வீதாசாரத்தை பாத்தீங்கன்னா 17% பெற்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய வாக்கு 1,62,000 சொச்சத்தை பெற்றிருக்குது. எனவே இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் யாரும் 50% எட்ட இல்லை என்பதனால் மீதம் இருக்கின்ற 30%-ஆனதையும் எண்ணி பார்த்தாலும் 50% எட்ட முடியாது என்பதுதான் அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால் தான் இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கான ஒரு பணிப்புரையை விட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போதைக்கு முதலிடத்தை பெற்றிருப்பவர் அனுரகுமார திசாநாயக்க, இரண்டாவது இடத்தை பெற்றிருப்பவர் சஜித் பிரேமதாஸ் இந்த இருவருமே இப்போதைக்கு இரண்டாவது சுற்று வாக்கு எடுப்புல வாக்கு எண்ணத்துல போட்டியில இருப்பாங்க. இந்த 2 பேரும் தான், மற்ற அனைவரும் போட்டியிலிருந்து விலக்கப்படுவாங்க. இப்போதைக்கு 70% இந்த எண்ணப்பட்ட வாக்குகள்ல அனுரகுமார திசாநாயக்க அவங்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவங்களுக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது 3 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த 3 லட்சம் வாக்குகளையும் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு வாக்களிச்ச யாராவது அனுரகுமாரைக்கோ திசாநாயக் அவங்களுக்கோ அல்லது சஜித் பிரேமதாசைக்கோ யாராவது அளிச்சிருக்கிறாங்களா என்பதை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆல்ரெடி சஜித் பிரேமதாசைக்கு வாக்களிச்சவர் அனுரகுமார திசாநாயக்கு வாக்களிச்சிருந்தால் அதை எண்ணுவதில்லை. அனுரகுமார திசாநாயக்கை வாக்களிச்சவர்கள் சஜித் பிரேமதாசக்கு வாக்களிச்சிருந்தால் இரண்டாவது தெரிவாக அதையும் எண்ணுவதில்லை. மாறாக நாமல் ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது தமிழ் பொது வேட்பாளர் இவங்களுக்கு யாராவது வாக்களிச்சவங்க இரண்டாவது சாய்ஸாக அனுரகுமார திசாநாயக்கோ அல்லது சஜித் பிரேமதாஸ் அவங்களுக்கு வாக்களிச்சிருந்தால் இரண்டாவது தெரிவை விட்டிருந்தால் அது அவர்களோடு சேர்க்கப்படும் என்பதுதான் இரண்டாவது வாக்கெடுப்பில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போதைக்கு இன்னும் 30%-ஆனவை எண்ணப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிலும் பெறப்படுகின்றவை இவர்களோடு சேர்க்கப்படும். ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய நாமல் ராஜபக்ஷ அவங்களுக்கு அளிக்கப்படுகின்ற இரண்டாவது வாக்குகள், அவங்களோட சீட்டில் இருக்கிற இரண்டாவது வாக்குகளும் இவர்களோடு சேர்க்கப்படும். எனவே இதுவரைக்கும் 70%
3.5 லட்சங்களை இவர்களுடைய வாக்கிலிருந்து ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று நாமல் ராஜபக்ஷ, அதே போன்று தமிழ் பொது வேட்பாளர், இவங்களோட பட்டியலில் இவங்களுக்கான வாக்குகள் இருக்குதா என்பதை தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இந்த 3 லட்சங்களையும் எட்டி பிடிப்பதற்கு இவர்களிடம் வாக்கு அளிக்கப்பட்டிருக்குமா யாருக்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. உதாரணத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு முதல் தெரிவாக ஒரு வாக்கு அளித்தவர், 2வது தெரிவாக அனுரகுமார திசாநாயக் அவங்களை அளிச்சிருப்பாரா, அல்லது சஜித் பிரேமதாசைக்கு அளிச்சிருப்பாரா, அல்லது நாமலுக்கு அளிச்ச வாக்கு 2வது சாய்ஸாக யார், 2வது வாக்காக யாருக்கு இவர் வாக்களித்து இருப்பார் என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுதோ உண்மையிலே இன்னும் இது மிக முக்கியமான ஒரு பரபரப்பு உச்சநிலை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 30 விதமான வாக்குகளும் இருக்கிறது. அதற்கு பின்னால் 2ஆம் சுற்றிலே முதல் 2 பேருக்கும் யார் வாக்களித்திருக்கிறார்கள், அந்த வாக்கிலே யார் யாரை முந்துவார்கள் என்ற மிகப்பெரிய பரபரப்பு இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு அமைதியான சுமூகமான வெற்றி வாகையை யார் சூட போகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். 70% இப்போதைக்கு இருவருக்கும் இடையில் இருக்கின்ற கெப் 3.5 லட்சம். மீதம் இருக்கின்ற 30 லட்சத்தை சேர்க்கின்ற பொழுது இன்னும் கெப் எவ்வளவு வரும் என்பது தெரியாது. எனவே இந்த கெப்பை ஈடு செய்வதற்கு அனுரகுமார திசாநாயக் அவங்க அதையும் தாண்டி இன்னும் உச்சத்துக்கு போறதாக இருந்தால் இவர்கள் ஓட்டிலிருந்து எத்தனை ஓட் கிடைக்க போகுது, 2வது ஓட். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கை எட்டி பிடிப்பதற்கு சஜித் பிரேமதாசுக்கு ரணில் விக்ரமசிங்க, அதே போல நாமல் ராஜபக்ஷ மற்ற வேட்பாளர்களிருந்து தமக்கு 2வது விருப்பு வாக்கு எத்தனை கிடைக்க போகுது என்பதை வைத்துத்தான் இந்த வெற்றி தீர்மானிக்கப்படும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். வெற்றி நாயகன் 9வது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக யார் முடிசூட கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.